ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேரிச்சப்பழம் வச்சு இந்த டேஸ்டியாக ஹல்வா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 2 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட்லே சும்மா 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், 1/4 கிலோ பேரிச்சப்பழம், 250 கிராம்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி சுடு பண்ணி இதில் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ்க்காக இப்படியே ஊற வைக்கலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகிட்டு இருக்குது. இதில் சென்டரில் விதை இருக்கும். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, இந்த அல்வா பெரிய ஆளுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜாரில் போட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி, சும்மா 4 ஸ்பூன் போடுங்க போதும். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போது வாங்க கடாயில் போட்டு குக் பண்ணலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. இந்த ஹல்வாலே பேரிச்சப்பழம், நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நம்ம ஹல்வா செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பட் நம்ம இடுப்பில் வலி இருக்கும், அந்த வலி போகிறதுக்கு இந்த ஹல்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஈவினிங் ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இடுப்பு வலி ஒரு மந்த்லே அப்படியே போயிடும். பாருங்கள், பின்னே ஒரு ஸ்பூன் நெய் போடலாம். அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணால் கலர் சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பராக வாசனை வந்து இருக்குது. சும்மா 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. டெக்ஸ்டர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இல்லை, இந்த டைமில் அடுப்பு லோ வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி போதுங்க. லம்ஸ் இல்லாது கலந்துக்கோங்க. போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் என்னத்துக்கு சேர்த்துருக்கேன்னா, பைண்டிங்காக பர்ஃபிலே கொஞ்சம் திக்னஸ் வரணும். அதுக்காக கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் ஆகணும். பாருங்கள், திக்னஸ் வந்து இருக்கு. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி விட்டாது கலந்துக்கிட்டே குக் பண்ணுங்கள். இதில் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டில் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அடுப்பு லோவாக வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக 10 மினிட்ஸ் நான் குக் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போது பிடிச்ச ட்ரை ஃப்ரூட், கேஷ்யூ, பாதாம், உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பிளேட் ரெடியாக வச்சுடுங்க. பிளேட்டு, ட்ரே எதுனாச்சும் அதில் போட்டு சும்மா 40 மினிட்ஸ்க்காக நல்லா கூல் ஆகிட்டு பிறகு கட் பண்ணி பர்ஃபி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். நான் ட்ரை ஃப்ரூட் சேர்த்து சும்மா ஃபியூ செகண்ட்காக குக் பண்ணுறேன். நெய் அலக்காக வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நான் பவுலில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக டெக்ஸ்டர் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்டேன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்காக கூல் ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி பர்ஃபி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியான ரெசிபீஸ் வரத்துக்காக நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.